नमस्ते प्यारे दोस्तों। आज आइए देखेंगे एपिसोड 91 कल तक मैंने आपको सिखाया कर्तृवाच्य कर्मवाच्य किन कालों में, वर्तमान काल में, पूर्ण वर्तमान काल में प्रेजेंट कंटिन्यूअस टेंस, भविष्यत काल में फ्यूचर टेंस, भूतकाल में और परफेक्ट टेंस में पूर्ण भूतकाल और पूर्ण वर्तमान आसन्न वर्तमान काल बोलते हैं. That is present perfect. So this is present perfect. Already I have written in all sentences. This is changed. No, हमने बदला है इसमें. कर्तृवाच्य को कर्मवाच्य में हमने बदला है. आज हम देखने वाले हैं पास्ट परफेक्ट. अभी देखिए, स्वाति ने पाठ पढ़ा है. इस प्रेजेंट परफेक्ट. स्वाति பாடம் படித்திருக்கிறாள். இது ரொம்ப சிம்பிள். நீங்க இதை பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சேஞ்ச் பண்ண வேண்டியது என்ன? ஒன்லி திங் யூ ஹேவ் டு சேஞ்ச் த எண்டிங். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல எண்டிங் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன சேஞ்சுன்னு? செட் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாஸ்ட் டென்ஸில் செட் ஒன்று ஞாபகம் இருக்கும். பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தினோம். ஓ பட்ர தா தா தே தி தீ இல்லையா? அதை நம்ம பயன்படுத்தினோம். அதே செட்டை நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். அதாவது என்னன்னு சொன்னால், இந்த தா தே தி தீ இந்த புள்ளி வைக்கிறோம். ஸோ இந்த செட்டை நம்ம இப்போ இதில் பயன்படுத்த போகிறோம். பயன்படுத்தினா இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா தமிழில் என்ன வரும்? ஸ்வாதி படித்திருந்தாள். இதுக்கு பேர் படித்திருக்கிறாள். ஸ்வாதி ஹேஸ் ரெட் த லெசன். ஸ்வாதி ஹேட் ரெட் த லெசன்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லையா? இது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணினோம்? பாட் ஸ்வாதி से पढ़ा गया है. The lesson has been read by ஸ்வாதி. இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல எப்படி மாறும்? பாட் த லெசன் ஹேட் பீன், ஹெச்ஏடி போடணும். ஹேட் பீன் சொல்றோம், அவ்வளோதான். இப்போ என்ன சேஞ்ச் செய்ய போறோம்னா ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. நல்லா பாருங்க. படா ஸ்வாதி ने पाठ पढ़ा था. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம we are seeing the past perfect. We are changing the present perfect tense to past perfect. Then we are changing into कर्मवाची. நல்லா பாருங்க. स्वाति ने पाठ पढ़ा था. पाठ स्वाति से पढ़ा गया था. அவ்வளவுதான். ஏன்னா பாட் கயா தா. இங்கேயும் பாருங்க, சுவாதி வந்திருக்கு. ஆனா இங்க படாதான் ஏன் வந்தது? இந்த இடத்துல நே சேர்த்துட்டோம். அதனால நல்லா கவனிங்க. நே சேர்த்த சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் வச்சு தான் முடியும். கர்ம வாச்சியில பேசிவ் வாய்ஸ்ல ஆல்வேஸ் இட் இஸ் எண்டிங் அக்கார்டிங் டு த ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இதுக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. ஆனால் இது அதர் டென்சஸ்ல நீங்க அதை பார்க்க முடியாது. என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும்போது என்ன பார்த்தோம்? स्वाति पाठ पढ़ती है. पढ़ती है. स्वाति पढ़ती है. ஏன்னா அங்க நே சேர்க்கல நம்ம இல்லையா? இங்க வரும் என்ன வரும்? पाठ स्वाति से पढ़ा जाता है. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம வந்து பேசிவ் வாய்ஸ்ல மாற்றும் பொழுது அப்படி மாறும்னு சொன்னேன். ஆனா இந்த இடத்துல பாருங்க, பாட்டுன்றது தான் இங்க ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வச்சு தான் இது முடியுது. காரணம் நே சேர்த்துருக்கோம். இங்க இது ஆப்ஜெக்ட் வச்சு தான் முடியும். இங்க நே வராது. ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் பாருங்க. हमने पाठ पढ़ा है என்ன வரும்? படா. हमने पाठ पढ़ा था. தே போடக்கூடாது. காரணம் என்னன்னா பாட்டை தான் கொண்டு வரும். பாட் படா था. ஸோ हमने पाठ पढ़ा था. हमसे पाठ पढ़ाया पढ़ा गया था. हमसे पाठ पढ़ा गया था. எங்களால் பாடம் படிக்கப்பட்டது. The lesson had been read by us. இல்லையா? அடுத்தது उसने कोशिश की है. நல்லா கவனிங்க. कोशिश की फेमिनिनல முடிஞ்சிருக்கு. कोशिश फेमिनिना இருக்கிறதுனால அப்ப என்ன வருங்க? कोशिश की थी. நல்லா கவனிங்க. இங்க की फेमिनिना இருக்கிறதுனால தான் முடியாது, தீன முடியும். मैं उसने कोशिश की थी. he had tried. the trial had been done by him. उससे कोशिश की गई. again the ending only थी.
लैला ने लकड़ी ली है. இது என்ன? லைலா has taken the log, wooden log. So லைலா has taken the wooden log. லைலா had taken the wooden log. என்ன வரும்? லைலா ने लकड़ी ली थी. இந்த லீ தீன்றது வந்து யாருக்காக? லைலாவுக்காக கிடையாது, ஆப்ஜெக்ட்டுக்காக. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இங்கே ஆப்ஜெக்ட் அதே மாதிரி தான் முடியும். லக்டி லைலா சே லீ கயி थी. किसने गाना गाया है? யார் பாடி இருக்கிறார்கள் அப்படின்னு இருந்தது, யார் பாடி இருந்தார்கள் அப்படின்னு வரும்போது கிஸ்னே गाना गाया था. गाना किससे गाया गया था, एंडिंग इज था. मैंने पेंसिल से चिट्ठी लिखी है. நல்லா கவனிங்க, चिट्ठी फेमिनिन அதனால लिखी है முடிஞ்சிருக்கு, நே சேர்த்திருக்கோம். मैंने पेंसिल से चिट्ठी लिखी है. मैंने पेंसिल से चिट्ठी लिखी थी. I had written letter with pencil. I had written a letter with pencil. The letter had been written by pencil by me. The letter had been written with pencil by me. So gayi என்ன வரும்? थी. இந்த இடத்துல தீ வரும். அதெல்லாம் சிம்பிள் உங்களுக்கு தெரியும். அடுத்தது தும் கஹா சே பானி லாயே ஹோ. நல்லா கவனிங்க, இது இந்த இடத்துல வந்து லா வந்திருக்கு, நம்ம நே சேர்க்கல, எக்ஸப்ஷனல் கேஸ். ஸோ என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஐ எம் ரிப்பீட்டிங், அதனால நல்லா புரிஞ்சுங்க. தும் கஹா சே பானி லாயே ஹோ. லாயே ஹோ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நீ எங்கிருந்து தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறாய். இப்போ நீ எங்கிருந்து தண்ணீர் கொண்டு வந்து இருந்தாய். கொண்டு வந்தாய்னா பாஸ்ட் டென்ஸ், கொண்டு வந்து இருந்தாய். That is where from you had brought the water. लाए, तुम कहाँ से पानी लाए थे. ये नहीं, तुमको तंग मारना मुड़ियों कारण नहीं सेकला. पानी तुमसे कहाँ से लाया गया था. இங்கே நல்லா கவனிங்க, இங்கே தும் வந்ததுனால இங்கே லாயே தேன் வந்தது, ஏன் சேர்க்கல. இங்கே ஆப்ஜெக்ட் வந்து பாணி, மேஸ்குலைன் சிங்குலர், ஆனால் லாயா கயா தா, இங்கே மட்டும் அந்த சேஞ்ச் இருக்கு. ஐயப்பன் ने शराब नहीं पी है. शराब फेमिनिन, पी है. ஐயப்பன் has not drunk liquor. இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல பார்க்குறோம். ஐயப்பன் ने शराब नहीं पी थी. ஐயப்பன் had not drunk liquor. The liquor had not been drunk by Ayyappan. So Ayyappan से शराब नहीं पी गई थी. वे क्या बोले हैं? Again there is no name because बोल is exceptional case. So वे क्या बोले हैं, அவர் என்ன பேசி இருக்கிறார். இப்போ past perfectல என்ன வரும்? वे क्या बोले थे. என்ன வரும் இந்த இடத்துல? வே கியா போலே தே, அவர் என்ன பேசி இருந்தார். உன்சே கியா போலா கயா தா. நல்லா கவனிங்க, கியா போலா கயா தா. ஏன்னா கியான்றது மேஸ்குலைன் சிங்குலர், என்னன்றது தெரியாது, அதனால பயா கயா தான்னு முடியும். ஸோ அது வாட் ஹேட் பீன் ஸ்போக்கன் பை ஹிம். இதுக்கு இங்கே டிரான்ஸ்லேஷன் வாட் ஹேட் பீன் ஸ்போக்கன் பை ஹிம். அடுத்தது வாட் he had spoken, what had he spoken அப்படின்னு இங்கே வரும் இந்த இடத்துல. அடுத்தது அகமது ने சலீம் से बातें की हैं. அகமது சலீமுடன் பேசி இருக்கிறான் இல்லையா. இந்த இடத்துல பேசி இருந்தான் அப்படின்னு வருவானா, बातें की थी. अहमद द्वारा सलीम से बातें की गई थी. என்ன बातें फेमिनिन, सो की गई थी. அடுத்தது शांता ने शिवजी की पूजा की है. पूजा की थी. पूजा की थी. शांता से शिवजी की पूजा की गई थी. शिवजी की पूजा शांता से की गई थी. அடுத்தது हमने काफी नहीं पिया है. We have not drunk coffee.
இங்க हमने काफी नहीं पिया हमने काफी पिया नहीं पिया था. We had not drunk coffee. The coffee had not been drunk by us. हमसे काफी पिया नहीं गया था. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, ஒன்லி எங்கள் சேஞ்சஸ் வந்தது எல்லாமே எண்டிங்கில் தான் வந்திருக்கு. நல்லா கவனிங்க, எண்டிங்கில் தான் சேஞ்சஸ் வந்திருக்கு, எக்ஸப்ட் இந்த இடத்துல பாருங்க, தும் கஹாசே பானி லாயத்தே, இங்கேயும் சேஞ்ச் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து பானி தும்னு வந்ததுனால ஆயத்தே வந்தது. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இங்கே முன்னாடி வரதுனால இங்கே மாறும். அவ்வளோதான். இங்கே எல்லாமே ஆப்ஜெக்ட் வச்சு தான் மாறி இருக்கும். ஸோ திஸ் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அதை அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், டவுட்ஃபுல் பாஸ்ட்டுக்கு வாங்க. இதுவும் வெரி சிம்பிள். ஒன்லி திங் யூ ஹேவ் டு சேஞ்ச் த எண்டிங். எண்டிங் எப்படி வரும்? டவுட்ஃபுல் பாஸ்ட்னா என்ன? स्वाति ने पाठ पढ़ा था, ये स्वाति had read the lesson. स्वाति படித்திருந்தாள். இப்போ டவுட்ஃபுல் பாஸ்ட்ல எப்படி சொல்ல போறோம்னு சொன்னா, स्वाति பாடம் படித்து இருப்பாள் இல்லையா? स्वाति might have read the lesson. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லையா? அப்ப எப்படி போடுவோம்? स्वाति ने पाठ पढ़ा, தாவுக்கு பதிலா என்ன வரும்? होगा. இப்போ நான் என்ன சொல்றேன்? இது டவுட்ஃபுல் பாஸ்ட். நல்லா கவனிங்க, DOUBT, doubtful past. So स्वाति ने पाठ पढ़ा होगा. இப்போ पैसिव वॉइस எப்படி வரும்? पाठ स्वाति से पढ़ा होगा. அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் மாத்துங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இதனுடைய விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஒன்று ரெண்டு வேணா பார்க்கலாம். நடுவில் हमने पाठ पढ़ा था, हमसे पाठ पढ़ा गया था. पास्ट परफेक्ट कर्तृ कर्म वच्चे. இது எப்படி வரும்? हमने पाठ पढ़ा होगा. இங்க பாருங்க, அதாவது எப்படி சொல்றோம்னு சொன்னா, படான்னு மேஸ்குலைன் சிங்குலர்ல இங்க முடிஞ்சிருக்கிறதுனால ஹோகான்னு வரும். இந்த இடத்துல வந்து கீன்னு வந்ததுன்னா ஹோகின்னு வரும். லீ ஹோகி. இங்க கயா ஹோகா. இங்க லிக்கி ஹோகி. நல்லா பாருங்க, चिट्ठी लिखी होगी தான் வரணும். मैंने पेंसिल से चिट्ठी लिखी होगी. I might have written the letter with pencil. இல்லையா? The letter might have been written by me அப்படின்னு இங்கே வரணும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், பட் இருந்தாலும் இங்கே அதை கற்றுக்கலாம். தமிழில் கூட ஈஸியாக தான் புரியுது உங்களுக்கு. அடுத்தது தும் கஹாசே பானி லாயே, இங்கே பாருங்க நேசேக்கில் இந்த இடத்துல ஒன்றும் தும் கஹாசே பானி லாயே. तुम வந்து என்ன சொல்லுவோம்? होगे. मैं हूँगा, तुम होगे, सिंगुलर होगा, प्लूरल होंगे அப்படின்னு நம்ம இதை கொண்டு வந்து முடிக்கணும். ஆனால் இங்கே எப்படி முடியுதோ அதுக்கு தான் ஆப்ஜெக்ட் தகுந்த மாதிரி இங்கே முடிஞ்சிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை ஹோகா, ஹோகே, ஹோகி, ஹோங்கி அதை போடணும். ஸோ ஐ திங்க் யூ கேன் டூ திஸ். Now we have seen present perfect tense, past perfect tense, and doubtful past also. I have cleared it. Now wish you all the best. Do that and bring it. You will correct it again. धन्यवाद.